மைசூர்ல வளர்ந்த புள்ளைக்கு மைசூர் பாக் தெரியலன்னு எப்படி? தீபாவளி சீசன் வந்தாச்சு. ஸோ நம்ம நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கான மைசூர் பாக் ரெசிபி இதோ. கடலை மாவு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்த கடலை மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. 250 கிராம்ஸ் ஆஃப் நான் நெய் எடுத்திருக்கேன். நெய்யை நல்லா மெல்ட் பண்ணிட்டு தோசை மாவு பதத்துக்கு மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சக்கரை பாவு ரெடி பண்ணலாமா? நல்ல அகலமான பாத்திரத்தில் சர்க்கரையும் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாகு ரெடியானதும் எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கை விடாமல் நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மிலே வச்சு கிண்டி எடுங்க. மைசூர் பாக் சாப்பிடணுன்னா பேக்கரிக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. மைசூர் பாக் ரெடியானதும் ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிட்டு நல்லா அந்த மாவை போட்டு சூடாடுறதுக்குள்ள ஒரு ப்ரெஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இன்ஸ்டாலையும் ஃபாலோ